மச்சான் காலையில் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? நீ இப்படி இருக்க ஆளே இல்லையே. இப்படி இருந்தால் பூமியை தலைகீழாயிடுமே. டேய் என்னடா இன்னும் வம்பிழுக்கிற? இல்லை எப்போ நீ இருக்கிற இடம் அறாத்தான் இருக்கும், ஏன் சைலண்ட்டாக இருக்கிற? அது ஒன்றும் இல்லைடா, காலையில் ப்ராக்டிஸ் போயிட்டு வந்தேன்னா அதான் டயர்டாக இருக்கு. காலையில் சாப்பிட வேற இல்லை. என்னது என் மச்சம் சாப்பிட்லையா? பசிக்குதுடா. பசிக்குதா? இரு வரேன். ஏன்ச்சா எங்கே போகிற? இரு வரேன். என்ன பண்ண போகிறான்? ஏய் பேக் கொடு. இது என் பேக், நான் கொடுக்க மாட்டேன். ஏசி கொடு. என்ன இருக்குது மச்சான்? நூடுல்ஸ் தான் இருக்குது, பரவாயில்லையா? பரவாயில்லடா, எனக்கு வர பசிக்குது, எடுத்துகிட்டு வா. ஏய் என்ன ஏன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற? என்ன எக்குற மச்சான், நீ எடுத்துகிட்டு வாடா. அவன் என்ன பண்ணுறான் நான் பார்க்குறேன். அந்த டேபிளை கொஞ்சம் தள்ளி போட, கால் வலிக்குது. ஆளை இருந்துட்டு நம்மளை வேலை வாங்கிப்பார். பொண்ணால் பொறுக்கியான்னு தெரியல. நான் பொண்ணுன்னு உன்ட்ட சொல்லவே இல்லையே. பேசிக்கிது நான் பொறுக்கிதான். போதுமா மச்சான்? கால் ரொம்ப வலிக்குதுடா, அதுக்கு ஊட்டி விட்றா. கால் தானே வலிக்குது, கையா வலிக்குது? டே ப்ராக்டிஸ் போய்ட்டு டயர்டாக இருக்கு மச்சான், நீயே ஊட்டி விட்றியா? இது ஒரு பொழப்பு எனக்கு. என்ன மச்சான், நம்ம கிளாஸ் இன்றைக்கி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நம்ம கேங்கில் இன்னும் பாதி வரல. அதானே அவனுங்க வந்தால் பாட்டு டான்ஸு அப்படியே செமையாக இருக்கும். கொஞ்சம் அங்கே பாரு மாமி. என்னடா? யார் அவன்? ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு கெட்டப் போட்ட மாதிரியே வரான். ஆமாம், ஏன் மச்சான் இவன் ஏன் ஒரு ஓரமாக நடந்து வரான்? நடக்கிற நடைக்க சரியில்லையடா. ஏன் மச்சான் ஒரு வேளை சட்டைக்குள்ளே பூரா ஏதாவது பூந்துருச்சா? அதான்டா எனக்கும் தெரில. இருக்கேப்பா. நான் தம்பி இந்த பக்கம். ஹலோ, நான் ஒன்றும் தம்பி இல்லை, நான் சீனியர். சீனியரா? ஆளுக்கு மாதிரி இருக்கா மச்சா? இவன் நமக்கு சீனியராடா? உன் ஹைட்டில் பாதி கூட இல்லை மச்சான். தேங்க்யூ. சரி என்ன மேட்ருன்னு கேளு. அது ஒன்று தானே கேட்குறாங்க, சொல் என்ன மேட்ரு? அது சாரா கிட்ட தான் சொன்னோம். சாராவா? எங்கள் லீடர் எங்கே முன்னாடி பேர் சொல்ல போறியா? டே அடங்குடா, சின்ன பையன்டா. என்ன பேசணும் சொல்லு தம்பி, கேட்போம். அது வந்துங்க. அதான் வந்துட்டியே என்ன? இல்லை ஆக்சுவலி எனக்கு அவனுக்கு நான் நூடுல்ஸ் வேணுமா? டே மச்சா, அவன் ஏதோ சொல்ல வர கேள. உனக்காக கேட்குறேன், சொல்கிறா. எனக்கு உனக்கு என்னடா நூடுல்ஸ் வேணுமான்னு கேட்டேன், அதுவும் வேணான்ட்டேன். இப்போ என்னதான் வேணும்? இல்லைங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதான் ஐ லவ் யூங்க. மச்சான் உன்னை பற்றி தெரியாமல் ஆடு தானே அருவாள் தூக்கிட்டு வருது. வரட்டும். ஓ லவ். மச்சான் லவ்வாண்டா. மச்சான் இது உன்னோட 48வது ப்ரப்போசல். இதில் கணக்கு வரையா? ஓ பாவம், ரொம்ப நேரமாக நிற்கிறான், கை வலிக்க போகுது. ரோஸை வாங்கிடுவோமா? நீ வாங்க மச்சான். இந்த ரோஸு பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ நல்லா இல்லையே, என்ன பண்ணுறது மச்சான்? என்னடா பண்ணுறது மச்சான்? போ சொல்லு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. அந்த பக்கம் விண்டோ வழியாக ஒரு பர்சன் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பொண்ணு பொறுக்கியா? எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது, அதுவும் இந்த மாதிரி அறாத்தான பொண்ணுங்களை சுத்தமாக பிடிக்காது. எப்படி பேசுது பாரு. இதெல்லாம் பெற்றாங்களா இல்லை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. நீ இன்னும் போகலையா? ஏங்க நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் என்ன எப்படி சொல்லிட்டு போகிறீங்க? எனக்கு பிடிக்கலன்ற
மரியாதையாக போயிடு. மச்சான் போ சொல்கிறா. தம்பி, நீ லவ் பண்ணதோ லவ் சொன்னதோ பிரச்சனை இல்லை. ஆனால் என் மச்சானுக்கு லவ்னாலே செட் ஆகாது. அவளுக்கு இந்த பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. அதாவது இந்த மாதிரி லவ்வு அந்த மாதிரி விஷயம்லாம் என் மச்சானுக்கு செட் ஆகாது. தலை சூடாகிறதுக்கு முன்னாடி போயிடு. அவள் டென்ஷன் ஆகிட்டானா வேறு மாதிரிடும். ஓகே மச்சான், இந்த பூ என்னடா பண்ணுறது? இதானா? இதை வச்சா ஒரு கேம் ஆடலாம். அது சரி, இதில் ஒவ்வொரு இதெல்லாம் எடுக்கிறோம். இதில் லாஸ்ட்டு எஸ்ஆர்னா போட்டு பார்ப்போம். எஸ் வந்தால் மூவிக்கு போகலாம். நோ வந்துச்சுன்னா பிளானாக நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போயிடலாம். அதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு, அந்த பையன் எப்படி சொல்கிறான், இது எப்படி பேசுது பாரு. வரட்டும் வரட்டும், எனக்கு நான் சிக்காமல் போயிடுவா, பார்த்துக்கலாம். என்ன ஒன்றும் இல்லை. அது மச்சா ரொம்ப போர் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. இங்கே கிளாஸ் ரூமில் மேமும் வந்துடுறாங்க. பார்த்துட்டு கெட்டப். மச்சா மாட்டிக்கிட்டேன் மாமி. போய் மூட்றா, உன்னால் தானே நான் மாட்டிக்கிட்டேன். என்ன கிளாஸ் நடக்கும்போது பேசக்கூடாது தெரியாது? கிளாஸ் நடக்குதா மச்சா? கிளாஸ் ரூம் எப்படி நடக்கும்? அதானே கிளாஸ் ரூம் எப்படி நடக்கும்? நான் எங்கே பேசிகிட்டு இருக்கேன், அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? முதல்ல வெளியே போ. என்னையா வெளியே போக சொல்றியா? ஃபர்ஸ்ட் எங்கிறதுனால தப்பிச்சேன். இருடி, போ என் வேலையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்படியே போயிட்டு நீல் டவுன் பண்ணிகிட்ருக்க. இங்கே அப்படியே ஆப்போசிட் வர பர்சன் பார்த்துட்டு, ஐயோ இவன் இங்கே வந்தா இதெல்லாம் பார்த்தானா வீட்டில் போட்டு விட்ருவானே, ஐயோ தோலை வர முறிக்க வச்சுருவானே, என்ன பண்ணுறது, கடவுளே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸையும் மூடிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்பா போயிட்டானா, இன்னும் போகலையா, ஐயோ கால் வேற வலிக்குது அப்படின்னும் போது பக்கத்தில் 2-3 பொண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. பாரு, டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறா, அவனுக்கு எப்படி தான் முட்டி போட்டு நிற்கிறான்னு தெரில, நமக்கெல்லாம் 3 செகண்ட்னால வலிக்கும், எப்படி தான் நிற்கிறாளோ அப்படின்னும் போது கெத்து அப்படின்ட்டு வலிக்காத மாதிரியே நின்றுட்டுருக்கா. ஸோ இங்கே ஜங்குக்கு பின்னாடி இன்னொரு பர்சன் இருக்காங்க. அப்படியே ஃபோன் பார்த்துட்டு, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். ஸோ தயாங் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு வரா. ஸோ அவன் சுற்றி முற்றி நடக்கிறதும் பார்த்துருப்பான். ஸோ இங்கே சாரா முகத்தை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி முகம் தெரியிற மாதிரி மறைச்சிட்டு அப்படியே ஐயோ பார்க்குறேன், இன்னும் போட்டு கொடுத்துருவானேன்ற மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கு. இதெல்லாம் பார்த்து தயாங் சிரிக்கிறான். ஆனால் ஜேகே தயாங் கையில் ஃபோன் வச்சுருக்கனால ஃபோன் தான் பார்த்து சிரிக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போது பக்கத்தில் ஒரு பையன் வரான். நான் சாரா கால் வலிக்குதா அப்படின் போடா, நான் வலிக்குதானே அப்படின்னு நான் அப்படியே நம்ம சாரா ஓங்கி ஒரு மிதி தான். அவன் அப்படியே என்னடி இப்படி அடிக்கிற, வலிக்குதா, இது முதல் எனக்கும் வலிக்குது, அதுக்காக அங்கே ஏண்டி அடித்த, நான் எங்கே வேணால் அடிப்பேன் போடா, நல்லி இது மாதிரி இருந்துட்டு என்கிட்டே நக்காது. மேம் இவளை பாருங்க மேம், இப்போ கூட நடிக்கிறா. வாய மூடு, வந்தேன் அப்புறம் இன்னொரு அடி எங்கே அடிப்பேன்னு தெரில, பார்த்தாடி, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராவை அப்படியே வந்துட்டு நான் மச்சான் பாரு, ஒன்றால் தான் நான் மாட்டிக்கிட்டேன். சரி மூஞ்ச அப்படி வைக்காத, பார்க்க நல்லா இல்லை. போடா, சரி வா, உனக்கு எதாவது வாங்கி தரேன். என்ன வேணும்? வெஜ் பப்ஸா, முட்டை பப்ஸா, எதுனாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது வாங்கி கொடு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா
தயமும் ஜேகே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அஹ், டேய் மச்சான், அப்படி அந்த ஃபோனில் என்ன தாண்டா பார்க்குற? லவ் பண்ணவ கூட ஃபோன் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண மாட்டான். நீ என்ன எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒரு வேளை எனக்கு தெரியாமல் ஏதாவது ஆள் வச்சிருக்கியோ? டேய் இல்லை, இப்போ பாரு அந்த ஃபோனே பார்த்துட்டு இருக்கியே அதான். ஆமாம், இந்த ஜிமின் எங்கே போயிட்டான்? அந்த நாய்க்கு தான் நானும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரேன்னு சொல்லிச்சு, நான் எங்கே போய் பொறுக்குதுன்னு தெரில. அவன் எந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு ஃபோன் நம்பர் கேட்டு சுற்றுறானோ. பப்ளிக் பிசி வச்சு நடத்துகிறதான் நினப்பு. எல்லா பொண்ணு நம்பரும் வாங்கி வச்சுருக்கிறான். அப்படி என்ன தான் பேசுகிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின்டா, ஹாய், மை நேம் இஸ் பார்க் ஜிமின். என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்சுவலி இங்கே எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன பிடிக்கும், அண்ட் எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்கும். வந்துட்டா. ஏன் உன் பேர் ஜிமின் எங்களுக்கு தெரியாதா? மச்சான் இல்லைடா, நான் சொன்னால் தானே எல்லாருக்கும் தெரியும். எங்கடா போனேன்? டா இங்கே தான் மச்சான். அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பேசிகிட்டு இருக்கான். மச்சான், இதோட உனக்கு 102வது ப்ரப்போசல்ல? இதெல்லாம் கணக்கு வச்சிட்ருக்கிய? இல்லை மச்சான், உனக்கும் ப்ரப்போசல் வருது, நீ எதையும் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஒரு கேங்காக உட்காந்துட்டு எல்லாரும் ஆராத்து பண்ணிகிட்ருக்காங்க. யார் அவன் சும்மா கத்திக்கிட்டே இருக்குது, தலை வலிக்குது. என்ன மச்சா தலை வலிக்குதா? இல்லை மச்சா, நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின்டா, அது ஜாராவோட கேங்குன்னு அவனுக்கு தெரியாது. அப்படியே வந்துட்டு, என்னடா எல்லோரும் சத்தம் போட்டுட்ருக்கீங்க, அமைதியாக இருங்க, என் தலைக்கு தலை வலிக்குதான். அது தலைவனா? அது யார்? யார் தம்பினி? எந்த கிளாஸு? 8th ஸ்டாண்டர்டா? நான் உன் சீனியரு. மச்சா வர்ற சீனியராண்டா? சீனியரா? பார்த்தா அப்படி தெரியலையடா, எனக்கு எதோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை மாதிரில இருக்குது. மச்சான் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாராவை பார்த்து சிரிச்சிட்ருக்கு. அப்போ தான் யூன்ஜே வரான். இவனா? அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. சாரா, என்ன வேணும்? அதெல்லாம் தெரியாது, நான் ஒரு நாள் தான் பனிஷ்மெண்ட் வாங்கினேன், நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். சரி, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். என்ன ஏதாவது 10 லட்ச ரூபாய் வச்சுருக்கியா? இந்த கடையிலே நான் வாங்கி கொடுக்க போறியா? என்ன வேணும்னு சொல்லு. அதெல்லாம் தெரியாது, எனக்கு எல்லாமே வேணும். எல்லாம் வேணும்னா இந்த பப்ஸ் போடுற அங்குலுமா? நான் அது சொல்ல, பப்ஸ் வேணும்னு சொன்னேன். இரு, எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். நான் 30 லட்சம் வச்சுருக்க போறியா? 30 ரூபா தானே? ஒரு பப்ஸ் 15 ரூபா, 2 பப்ஸ் இருக்கும், போய் வாங்கிட்டு போ. போகிறேன். நான் கொழுக்கட்டை வாயில் கொழுக்கட்டையாக வச்சுருக்கேன். உன்னை கொழுக்கட்டைன்னு கூப்பிடாதுன்னு சொன்னல, எப்போ பார்த்தாலும் கொழுக்கட்டைன்னு. உன்னை பார்க்க பிள்ளையாருக்கு பிடிச்சிச்சு, கொழுக்கட்டை மாதிரி தானே இருக்க. என்னை விட ஹைட்டாக இருக்குன்னு உனக்கு திமிரு, அதுதான் இப்படிலாம் பண்ணுற. அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பியும் ஜிமின் தான் வரான். என்ன அது? சத்தம் போடாமல் இருங்கடா, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படி தான் கத்துவோம். நான் உனக்கு ஐயோ, இவங்க சண்டை போடுறதில்ல, எனக்கு பப்ஸும் கிடைக்க போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்படியே நடுவில் போயிட்டு, கொடுப்பா அந்த பப்ஸை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறா. யோசிச்சுந்தா, என்ன இவ இங்கே என்ன நடக்குது, பப்ஸை வாங்கிட்டு போகிறா. நில்றி. என்னடா? என்ன நீ? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கேன், நீ என்னடாண்ணா நடுவில் இந்த கௌஷிக் வந்த மாதிரி அப்படியே பப்ஸை வாங்கிட்டு போகிறேன். ஆமாம், நீ அவன் கூட சண்டை போகிறதில்ல, 2 பேரும் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு பப்ஸு கீழே போட்டு டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சாப்பிட பப்ஸ் எல்லாம் போயிடும்ல. நீ என்ன வேணால் பண்ணிட்டு போயா, எனக்கு பப்ஸ் கொடுத்துட்டு போ. எப்போ சீனி மூட்டை மாதிரி திங்கிறது கொழுக்கட்டை, இறி உனக்கு வச்சுக்கிறேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது
ஜிமின்டா. அ டே நீ இன்னும் போல. போ. போடா தம்பி. போ. கிளாஸுக்கு போ. ஆ இன்னொரு வாட்டி இங்கெல்லாம் வந்தேன்னா வெளுத்துருவேன். சரியா? அண்ணன் சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கலாய்ச்சிட்ருக்கான். இதெல்லாமே தயவும் ஜேகேவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஜிமினு எதையுமே வெளிய காட்டிக்காம, "அ மச்சான் அ அந்த பசங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன் மச்சான். நான் சொன்னோனே அப்படியே பசங்கலாம் மிரண்டுட்டாங்கல்ல. அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணானுங்க தெரியுமா? சீனியருங்கிற மரியாதை மச்சான். ஆ அவனுங்க உன்ன பார்த்து பயந்துட்டாங்க. சத்தியமா மச்சான் அப்படிதானே பயந்தாங்க. ஆ டேய் தயவு செஞ்சு டெய்லி வீட்ல சொல்லி ஒரு ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் ஏதாவது சாப்பிட்றா. ஏன் மச்சான்? ஆ நீ குள்ளமா இருக்கிறதுக்கு உன் கூட சுத்துறதுனால எங்களையும் ஜூனியர்ன்னு நெனச்சு இந்த பசங்கலாம் கலாய்க்கிறாங்கடா. டேய் அவன் சீனியர்ன்னு சொன்னா அவங்கள பார்த்தா தான்டா சீனியரா இருக்கு. எனக்கு என்னமோ அவனுங்க சொன்ன மாதிரி உன்ன கேஜி பையன் மாரி தான்டா இருக்கு. தயவு செஞ்சு காம்ப்ளான், ஹார்லிக்ஸ்ன்னு சாப்பிட்டு ஹைட்டாக பாருடா. இல்ல உன் ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ண மாரி ஏதாவது ஹீல்ஸ் செப்பலாவது வாங்கி போட்டு போடா. மானத்த வாங்காதடா. உன்னால எங்களுக்கும் அவமானமா இருக்கு. ஹம். டேய் என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல? ஆமா. என் ஹைட்ட சொல்லி அசிங்கப்படுத்துறீங்கல்ல? ஆமாடா. ஹம். இருங்கடா. இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் பேச்சே கிடையாதுடா. இனிமே நான் உங்க கூட சேரவே மாட்டேன்டா. ஆ போற தான் போற. போன வாரம் கேன்டீன்ல ரூ. 50 கடன் வச்சல்ல அத குடுத்துட்டு போ. ஆ ஆ உன் ரூ. 50ல தான் நான் சாப்பிட்றேனா? அதெல்லாம் நான் குடுத்துருவேன் போடா. நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்முக்கு போறான். ஸோ இங்க தயங் அப்படியே ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஜங்குக் தான், "டேய் மச்சான் என்னடா? அங்க பாரு ஒரு பொண்ணு உன்ன பார்க்க தான் வருதுன்னு நெனைக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகா வேற இருக்கு." "ஆ இருக்கும். ம் என்னன்னு கேளு மச்சான்." ஆ அப்படின்னும்போது அந்த பொண்ணு வந்துட்டு, "அ தயம் ஏய் நீ ப்ரப்போஸ் பண்ண தான் வந்தேன்னு தெரியும். இத பாரு எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அண்ட் ஒன் மோர் திங் எனக்கு இந்த பொண்ணுங்கள பார்த்தாலே சுத்தமா ஆகாது. அதனால என்ன பண்ற, மரியாதையா போயிடு. அப்புறம் நான் டென்ஷன் ஆகி அசிங்கப்படுத்தி விட்டுற போறேன்." அப்படின்ட்டு தயங் சொல்லிட்டுருக்கான். அப்ப அந்த பொண்ணு தான், "அட ச்சீ! ப்ரப்போஸ் பண்ண வந்தாங்கல்ல ப்ரப்போஸு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தேன்னு எவன் சொன்னது? இத பாரு பிரின்சிபல் மேம் உன்ன கூப்பிட்டாங்க. அது சொல்ல தான் வந்தேன். அவங்க எதுக்கோ கூப்பிட்டாங்க. போய் என்னன்னு பாரு. இல்ல வீட்ல போட்டு குடுத்துருவேன் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போகுது. கேக்கா, "ஆ டேய் மச்சான் என்னடா உன்ன வீட்ல போட்டு குடுத்துருவேன்னு போகுது. யார் அந்த பொண்ணு?" "டேய் பிரின்சிபல் கூப்பிட்டாங்களா நான் போயிட்டு வந்துடுறேன்." "டேய் நில்றா." ஐயோ! தங்கச்சின்னு தெரியாம நான் வேற உளறிட்டேனே. ஐயோ! சரி என்னவா இருக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு தான் போறான். "எக்ஸ்கியூஸ் மீ மேம்." வா தயம். என்ன விஷயம் கூப்பிட்டீங்களாமே?" "அது ஒண்ணும் இல்ல தயம். ஆ நீ இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் நீ தான் டாப் ஸ்டூடண்ட். அதனால கலெக்டர் உனக்கு அவார்ட் குடுக்கறதா சொன்னாரு." "ஆ ஆமாப்பா. அதுக்காக ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஆ அத சொல்ல தான் கூப்பிட்டேன்." "ஆ அதெல்லாம் சரி. அப்டின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு என் கூட வருவாங்க. பரவாயில்லையா?" "பா அவங்கலாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ்ப்பா. நீ 10த்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தனால அ உனக்கு அத குடுக்குறாங்க." "10த்லயா? நான் 12த்தே வந்துட்டேனே." "இல்லப்பா நம்ம ஊர்ல இருக்க எல்லா ஸ்கூல்லேருந்தும் பசங்களுக்கு அவார்ட் நம்ம ஸ்கூல்லேருந்து உன்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க." "ஓ! அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மச்சானுங்க 2 பேரும் என் கூட இருப்பானுங்க. அப்பதான் நான் ஸ்டேஜுக்கு வருவேன்." "ஆ சரிப்பா. இருக்கட்டும். ம். ஓகே. நான் வரட்டா?" நல்லா படிக்கிற பையங்கிறதுனால கூட்டிட்டு போ வேண்டியது இருக்கு. இல்லன்னா இவனெல்லாம் இந்த ஸ்கூல விட்டு விரட்டியிருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜேகே தான், "என்ன மச்சான்? என்ன மேட்ரு?" "ஆ எனக்கு அவார்டு குடுக்க போறாங்களாம்டா." "எதுக்கு?" "இதுவரைக்கும் உனக்கு 102 ப்ரப்போசல்." "மச்சான் அவார்டு?" "அ உனக்கு 102 ப்ரப்போசல் வந்துச்சு. அதுக்கா? இல்ல கொஞ்சம் முன்னாடி ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு போச்சு அதுக்கா?" "டேய் நீ அடி வாங்க போற. அப்புறம் எதுக்கு மச்சான் அவார்டு?" "ஆ ஸ்கூல் டாப்பர்ல அதனால தான்." "ஓ! உனக்கு என்னப்பா? நீ படிப்பு ஆ
இல்லை நீ பெரிய படிப்பிஸ்ட்டு உனக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். லவ் யூ ஆல். பாய்.